கல்யாணத்தை முடிப்போமா கடனை குறைப்போமா? கல்யாணம். அப்போ காலில் வந்துட்டு வா. ஏற்கனவே ஒரு ஜாதகம் வந்து பொருந்தலையா, அதனால் அடுத்து 2 ஜாதகம் வருது. ஒரு ஜாதகம் உனக்கு பொருத்தமான இடம்தான், பார்த்துட்டு என்னைய பார்க்கவும் அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க. எல்லாம் வெற்றியாக நடந்துடும். அடுத்து கடன் தீரும். போய்ட்டு வா. கருபுதாமிக்கு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? வாடா தம்பி. அண்ணே பிள்ளை எங்கே இருக்குது? பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? திண்டுக்கல். சரி, தொழில் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? அண்ணவா. என்னென்ன தொழில்? கால் வந்துவாங்க. வில்லாளி வீரனே வீரமணி கண்டனே. சரி, வேற என்ன விசேஷங்கள்? என்ன உங்கள் தொழிலை பார்த்தா வீசுது? என்ன தொழில்? மீன் வாசம் அடிக்கி. கால் வந்துட்டு வாங்க. என்னடா உன் தொழிலை நஷ்டப்படாமல் காப்பாற்றி கடன்லேருந்து மீட்டி தரேன். வேறு என்ன வேணும்? இடையில உன் உடல்நிலை சரியில்லாமல் போச்சு, அதையும் சீராக்கி தரேன். வேறு என்னப்பா வேணும்? பத்திரம் போடுறதுக்கு இப்போதைக்கு முடியாதுப்பா. தை மாதம் வர கால அவகாசம் இருக்குது, ஆத்திரப்படாத. வெற்றியாக்கி தரேன், நடத்திக்க. அப்போ கர்பதாமிக்கு சாமி எந்த தொழிலை பார்த்தாலும் தடையாக இருக்குது, கடன் பட்டு வேதனைப்படுறவன்னு ஒருத்தன் கேட்க வந்திருக்கான். வாடா தம்பி, நல்லா இருக்கியா? என்ன வண்டி வச்சுருக்குறே? என்னப்பா வண்டி வச்சுருக்குறே? தள்ளு வண்டி. அதில் என்ன வச்சுருக்குற? பிரியாணி கடை. கால் வந்துட்டு வா. வண்டி உருண்டோட கச்சாணி தேவை. இன்னும் அங்கே தள்ளிடுறேன், ஈஸியாக இருக்கும் கொஞ்சம். என்னடா அவனு சொல்லுவேன். உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். இவனா ஏதோ ஒரு கோயிலுக்கு காணிக்கை எடுத்து வச்சுருக்கியாமலா? எந்த கோயிலுக்குல? எனக்கு சரிப்பாவா? ஒரு கோயிலுக்கு காணிக்கை போடணும்னு எடுத்து வச்சிருக்கலாம்ல? எந்த கோயிலுக்கு வச்சுருக்கிய? கால் வந்துட்டு வா. நிறைய ஜன வசியத்தையும் பண வசியத்தையும் ஆக்குவோம். தொழிலை வெற்றியாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? அது உனக்கு சாதாரண நோய் தானே தவிர செய்வன கோளாறு கிடையாது. வீணா கவலைப்படாத, இனிமேல் அந்த நோய் வராது. இந்தா பணம் தார, தொழிலை நடத்தி சந்தோஷமா இருடா. வெற்றி உண்டு. போ மகனே. கர்பசாமிக்கு உடுமலைப்பேட்டை பக்தர் வாங்க. உடுமலைப்பேட்டையா? வாங்க. உடுமலைப்பேட்டை. யாரெல்லாம் வந்தீர்கள்? அது யாரும்? இவர் யாரு? நீங்கள் 2 நின்னுங்க, நீங்கள் அங்கே நின்னுங்க. நீங்கள் 10 பேரை கூட்டுருவீங்க, அத்தனை வரையும் ஒரே ரேட்டில் சொல்லிடுவா. பம்பம் சதாசிவம். என்ன? வாங்க 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 வாங்க. அப்புறம் வேற என்ன விசேஷங்கள்? சரி, எவ்வளோ கொடுத்துருக்கியா? பூ கிட்ட போய் கால் வந்துட்டு வாங்க. கர்பசாமிக்கு இந்தாப்பா, உன்னுடைய பணம் வந்து சேரும். ஒரு சின்ன போலீஸ் விசாரணை ஏற்படும், அதில் உனக்கு சாதகமாக வெற்றி நடக்கும். வேற என்ன வேணும்? உடம்புல கொஞ்சம் நோய் இருக்குது, தீர்த்து தாரேன். தொழில் நல்லா இருக்கும். போயிட்டு வா, ஓடு. ஆயுள் காலம் முழுக்க பண்ணிடா, புண்ணியம் கிடைக்கும். போடா. கர்பசாமிக்கு கடன்கள் சம்மந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா? எம்மாய், உன்னை கூப்பிட்டனா உங்களை நிலுங்கம்மாங்க. பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? உடுமலைப்பேட்டை உத்தரவு முடிஞ்சாச்சு. அடுத்து பொள்ளாச்சி.
ஏன் உடுமலைப்பேட்டையில் வந்து நின்னீங்க? உங்களை யார் நிற்க சொன்னா? புரியுதா? குறி ஏன் தப்புச்சுங்கிற விஷயம் தெரியுதா உங்களுக்கு? சாமி, நான் நடத்துகிற தொழிலில் தடங்கலாமல் நடத்தணும் ஒரு சிறியவன் கேட்க வந்திருக்கிறான். அங்கே தள்ளி இல்லையா? நான் ஏனோ தானோன்னா சொல்லிக்கிட்டு இருக்கேன், துல்லியமாக சொல்கிறேன்ல, புரிஞ்சு வர வேண்டாம். என்னென்ன ஒன்று சொல்ல மாட்டேங்க. இன்னொருத்தர காலம் விட்டு என்னது அது? கால் வந்துட்டு இன்னொரு தரம் வரலாம். உன் கூட இருக்கிறவனுடைய மனத்தை பார்த்தேன். ஏற்கனவே பணி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க அவனுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி அவன் உள்ளத்தை திருப்பிக்கிட்டு இருக்காங்க. அவன் இல்லாட்ட அங்கே நிர்வாகமே நடக்காது. இவன் அங்கே கொஞ்சம் தொஸ்கு வச்சுட்டு வந்திருக்கான். அதனால் அங்கேருந்து கட் பண்ணி அவனை உன் பக்கத்தில் நிறையா இருக்க வச்சு தாரேன். இப்போ நீ கேட்குறதுக்காக 2 லட்ச ரூபா உனக்கு கிடைக்கும். அதை வச்சு முதல்ல தொழிலை ஓட்டு. அடுத்த 2 லட்சம் நானே கொண்டு வந்து தருவேன். இந்த அப்படி ஜெயித்து வாமகனே ஓடிப்போம். கருமசாமிக்கு பிள்ளையை பற்றி காட்டு வந்தது யார்? வாமாங்க, கால் வந்துட்டு வாமா, விடான். அடுத்து திருநெல்வேலி. எனக்கா வேணும்? கண்ண முடிக்காக்கா அம்மா, கால் வந்துட்டுவாங்க. ஆட்டி வைத்த பாம்பு போல என் கொடுந்தங்க ஆடினானே, என் பிள்ளை மேல பாசம் வச்சு பதிரையும் போனானே, யாரு வச்ச செய்வனையோ எங்க வச்ச மையழகோ எப்படி தான் திரும்புனானோ வானா. கால் வந்துட்டு வா. எந்த ஊர் உங்களுக்குலாம்? திருநெல்வேலியா? உன் குழந்தை குடும்ப நிர்வாகத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தான். அவனை இன்னும் ஒரு மதனி செட்டப் பண்ணி கொண்டு போயிட்டான். அவன் இப்போ மதனி மதனி மச்சான் இல்லையா வீட்டில் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். அங்கே தோசை என்ன, பலகாரம் என்ன, படிகாரம் என்ன, பண்டம் என்ன, சுட்டு சுட்டு போட்டு அவனை சுட சுட ஏற்றுன்னு ஏற்றிட்டான். கால் வந்துட்டுவான். அமைதியாருங்க. பாவிப்பே எண்ணத்தில் மயங்கினாலும் இந்த பக்கம் திரும்பாம இப்போ சொத்து சுகமெல்லாம் அவன் லைனில் இருக்கு. அவனுடைய குணத்தை மாற்றி உன் பிள்ளைகளுக்கு தேவையானதை கொடுத்துட்டு அவனுக்கு தேவையானதை எடுத்துட்டு அவ கூட அவன் ஓடி போயிடுவான். கால் வந்துட்டுவான். இப்போ ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். உன் குழந்தை வேணுமா, உன் சொத்துல உன் உரிமை வேணுமா? குழந்தை தான் வேணும். கால் வந்துட்டு வா. இந்தா 3 மாத கால அளவில் குழந்தனும் வருவான், சொத்தும் கிடைக்கும். அசத்துங்க போங்க. புரியலையே எனக்கு. அடுத்த ட்ரிப்பு பேசுவோம் அதை பற்றி. கருமசாமிக்கு மானூர் ரஸ்தா, ராமையம்பட்டி. மீச நரைச்சாலும் எங்க அண்ணனுக்கு ஆசை நரைக்கலையடா. மைனி நல்லா இருக்காளே? உடம்புக்கு சரியில்லை, உங்களை கண்டுக்கிட மாட்டுக்கா. அவளுடைய மனத்தை பார்த்தேன், பழைய மாதிரி வெறுப்பு வேதனைகள் இல்லை. உன் உழைப்பெல்லாம் பங்கு வச்சு அக்கா தங்கச்சி வீட்டுக்கு கொடுத்த காலங்கள் உண்டு. ஆனால் இப்போ உன் பையனுக்கு நல்ல வாழ்வை அமைச்சு தெளிவு பண்ணி கொடுத்துட்டேன்.
ஆனால் இப்போ ஒன்று ஆதரிக்கிறதுல கொஞ்சம் வம்ச குறைவு இருக்குது. அதனால் உன் உள்ள வேதனைப்படுது. வேறு என்ன வேணும் இப்போ? அந்த போட்டி ஒன்றும் செய்யாது. எல்லா முட்டையும் விற்றுருவேன், வெட்டியாக்கி தரேன். அடுத்தவன் அசைக்க மாட்டான், வெட்டி உண்டு. மைனியை கொஞ்சம் அரவணைச்சு போனேன். கருப்பசாமிக்கு திருநெல்வேலி சிவலப்பரி சொல்லமாடனை கும்பிடுறவங்க யாரு? திருநெல்வேலி நீங்கள் எந்த இடம்? திருநெல்வேலி டவுன். தொண்டர் சன்னதியா? பிட்டாரத்தி அம்மன் கோவில் கால் வந்துட்டு வா. சொல்லமாடனை கும்பிடுறது யாரு? சிவலப்பரி சொல்லமாடனை. வணக்கண்ணே, அங்கேயே நிற்கானே. இது யாரு? என்ன வேணும்? அந்த மோதிரம் திரும்பி கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். என்ன வேற என்ன வேணும்? இன்னும் கொஞ்ச நாள் அங்கே தான் ஓட்டணும், வேறு வேலைக்கு மாற வேண்டாம், அது கிடைக்காது. வெற்றி உண்டு. பக்கத்தில் வா. இன்னும் கண்டினியூ பண்ணியே ஆகணும், வேறு வழி கிடையாது. ஆகிடும். பக்கத்தில் வாமா. இப்படி வெற்றி ஆகி போயிட்டோம். வாமா சொல்ல மாட்டே. சிவலப்பரி எனக்கு எந்த ஒரு திறன் இல்லை. கால் ஒன்று வரலாம். மாயாண்டி வாசடல எம்மா உங்கள் ஊரில் வில்லுக்காரன் உண்டு மாமா. கால் ஒன்று வா. கொஞ்சம் உங்கள் பெரியப்பா வில்லுக்காரர நல்லா பாடுவாரா? அதான் மாயாண்டி வாசடல. கால் ஒன்று வா. அதான் கொஞ்சம் வில்ல பாட்டு பார்ப்போமே. உத்தரவு வந்தாச்சு, காணிக்கை வாங்க கையில். ஒன்று 2 3 4 5 6 7 8 2 ரூபா இருக்குண்ணே. என்னம்மா வேணும் உனக்கு? கண்ண முடியுமா? கண்ண முடிக்கா கொஞ்ச நேரம். திரிவதன சுந்தரி முப்படாதியம்மன் கோயில் இருக்கா? தலத்த அம்மன்னு சொல்லுவாங்களே, அதுன்னு கால் வந்துட்டு வா. டிங் டிங் டிங். பக்கத்தில் வா. இந்த கனியை கொண்டு வை. 9 நாளில் பத்திரம் தெளிவாகும், எல்லா வெற்றியும் நடக்கும். போயிட்டு வா. நல்லா இருக்கு. இந்தா காசு பணத்தோட புண்ணியமாக. கருப்பசாமி கல்யாணம் முடிச்சு சீரழிஞ்சி செங்க சுமந்து வாழுது மூர்த்தி கேட்குறா. யாருமா அது? வாமா வாமா, நல்லா இருக்கியா? அத்தா எங்கே இருக்காங்க? இப்போ இங்கே வந்த பிறகு இவ்வளோ நாளும் ஃபோன் பண்ணலை. ஏ பைய உள்ள பத்தியா எவ்வளோ சேட்டை பண்ணியிருக்கு. கல் வந்துட்டு வா. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? பிள்ளை இருக்கா உனக்கு? இந்த அந்த விரலை பிடிச்சிக்கா, சிக்கன் முடி. சுனமான சாமி வராரு, எங்கே இருக்காரு? அப்படியா? உங்களுக்கு வரி கோயிலா? பண்ணியெல்லாம் வெட்டுவாங்களோ? கால் அனுப்பாங்க. ஃபோன் நல்ல சத்தம் கொடுக்க நல்லா இருக்கு. என்ன வேணும் இப்போ உனக்கு? மனசை பக்குவப்படுத்தி வேலைக்கும் போக வைக்க, உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் தரேன். இந்த அப்படி வீடு மாறுவீங்க, வெற்றி உண்டு. ஓடிப்போ. கருப்பசாமிக்கு குழந்தைய கூட்டுவாமா. யாரெல்லாம் வந்தியம்மா? என்ன தொழில் பார்க்குறீங்க? அப்படியா? கால் வந்துட்டு வாங்க. தம்பி நல்லா இருக்கிய? என்ன பண்ணுறீள்? சும்மா இருக்கியடே. உன் பேர் என்னட?
எப்படி கண்டுபிடிச்சிய? எந்த ஊர் திருநெல்வேலியில்? ஆத்தங்கரையில இருப்பானடா ஒரு சொல்லமாட சாமி இருக்கானா? ஓலக்குளம் தாண்டி விட்டா இருப்பா என் தங்கை ஒரு காளி இருக்காளா? கால் ஒன்றுப்பா. இப்போ நடத்துகிற தொழிலை சரி பண்ணணும். உங்கள் அத்தான் எங்கே இருக்காக? அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க நம்ம மேலே கொஞ்சம் நல்ல எண்ணத்தில் இல்லையே. எப்படி ஒயாமல் போட்டி பொறாமையில் உன் தொழிலுக்கு கோலு குண்டாமட்டி வச்சு குழப்பத்தை உருவாக்கி உறவே வேண்டாம்னு துண்டை உதறி தோளில் போட்டு வந்துட்டான். கால் வந்துட்டான். ஐயா ஒரு கேள்வி கேட்டுக்கா மகளே, என்ன வேண்டும்? உன் கடன்லாம் தீரும், உன் தொழில் ஓங்காரமாக நடக்கும், இன்னும் சில கடைகள் உனக்கு வெற்றியாக்கி தரேன். ஓடி. கர்மசாமிக்கு திருவாரூர் பெண்ணடியாள். திருவாரூர் பக்தர் வாங்க. திருவாரூர். திருவாரூருக்கு அடுத்த உத்தரவு தூத்துக்குடி. வரலாம். எந்த ஊர்? இப்போ யார் திருநீர் பூசுறது? உட்காருங்க. எனக்கா நல்லா இருக்கீங்களா? கால் வந்துட்டு வாங்க. திருவாரூரா தூத்துக்குடியா? என்ன வேண்டும்? பையன் பக்கத்தில் வா, உட்காரு. உன் பையனை உதறி தள்ளிட்டா. அவளுடைய மனம் பக்குவப்படவில்லை. எப்படியாவது கொண்டு வந்து சேர்க்கணுமா? ஆனால் அவள் வேண்டாம்னு சொல்கிறாளே. கருப்பசாமி 9 முறை கூப்பிடுறேன், கண்ண முடிக்கா. விளையாட்டாக இல்லாமல் வினையாக வந்து சேர்வார். குடி. வெற்றி உண்டு, ஜெயிச்சுத்தாரேன். இந்த 3 முறை என்னைய பார்க்கவா. இந்தா திருவாரூர் கடன்பட்டு வந்த மகன், வெளிநாடு சம்பந்தமாக கேட்க வந்தவன். திருவாரூர் அப்பா உனக்கு? அது எந்த ஊர்? அது வா. நீ முத்து பேத்தி கால் வந்துட்டு வா. இந்தாடா. வெளிநாடு சொந்தமான தொழில் நல்லா அமையும், உன்னுடைய வறுமை தீரும். வேற என்னப்பா வேணும்? இந்த கனியை கொண்டு கொடு, தெளிவாக எந்திப்பா, வெற்றி அடைவான். போ. கால் வந்துட்டு வாமா. உனக்கு எந்த ஊருமா? திருவாரூர். கால் வந்துட்டு வா. என்ன வேண்டும்? என்ன தொழில்? இந்த விரலப்படி முடியுமா? அப்படியா? ஓஹோ, சரி. கால் வந்துட்டு வா. கேமரா எத்தனை இடத்துல வச்சுருக்க? 3 இடத்துல கேமரா வை. வா. இந்த கனியை கொண்டு வீட்டில் வை. செல்வம் பெருகும், உன்னுடைய வியாபாரம் வளரும். நல்லா இருக்கு. போயிட்டு இன்னும் 2 எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கு. போயிட்டு வா. கர்மசாமிக்கு தூத்துக்குடி மணிக்கட்டி மாடன். சுடமாடம் யாருக்குப்பா சொந்தம்? மணிக்கட்டி மாடன். ஓய், மணிக்கட்டி மாடன் இருக்கானா? வா, கால் வந்துட்டு வா. கால் வந்துட்டு வா. அடுத்து தூத்துக்குள்ள என் வீடு விற்கணும்னு கட்டு வந்தவங்க. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். வீட்டில் 6 மாதங்களாக பண வரவு செலவில் மனக்குறையும், வீட்டுக்குள்ள ஒற்றுமை குறைவும் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா? ஒரு பிள்ளையால் அவதிப்படக்கூடிய சூழ்நிலை
இவைகள்லாம் நடக்கு. ஆனால் வேறு மதத்தில் உள்ள ஒரு தெய்வம் வீட்டுக்கு வருது, கிறிஸ்துவ மதத்தை கும்பிடுவியா? கால் வந்துட்டு வா. வேற என்ன வேணும் மகளே? இந்தா மன நிம்மதியும் நிறைந்த செல்வமும் தார, ஒற்றுமை குறையாம வாழ வைக்க. போயிட்டு வா மாமா, வீட்டை வித்து தருவான். அடுத்து தொழில் சம்பந்தமாக பண நஷ்டமடைந்து வந்த பிள்ளை யாருப்பா? தூத்துக்குடி. என்னடா தொழில்? தொழில் சம்பந்தமாக பணம் நஷ்டப்பட்டு கடன் பட்டு வந்தவன். என்ன கடன்? என்ன தொழில்? கால் வந்துட்டுவா. இன்னும் ஒரு தடவை கால் வந்துட்டுவாப்பா. நெஞ்சிக்கு நீதி உண்டு. கண்ணை முடிக்காங்க. அந்த வீட்டை விற்று தந்துட்டா உங்கள் கடன்லாம் தீர்ந்துடும். ஆமாம்மா, அந்த வீட்டை விற்று தாரேன், உங்கள் சொல்ல கேட்டு அடைக்கி தாரேன். இந்தா முடிச்சு வழி போகாமல் காப்பாற்றுறேன். 3 மாதத்தில் அந்த வீடு விற்று வரும். சென்று வந்து வெற்றியுடன் வருங்க. கால் வந்துட்டு வா. கொஞ்சம் பொறுமையாக இருக்கு பிள்ளை விஷயத்தில். புதுக்கோட்டை, தூத்துக்குடி புதுக்கோட்டை. உட்கார். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உங்களுடைய தொழிலுக்கு இணங்கி நடக்கக்கூடியவர்கள் இப்பொழுது கொஞ்சம் மனம் திரும்பி உங்களுக்கு உதவாமல் நடக்கிறாங்க. அதனால் பணம் பற்றாக்குறையும் மனவேதனையும் அடைஞ்சிருக்கு. வேறு என்ன வேணும் உனக்கு? இப்போ ஒரு பிள்ளையை திருத்திட்டோம்னா எல்லா பிள்ளையும் சரியாயிரும். வெற்றியாக்கி தரேன், பணம் வந்துட்டு கடன் தீரும். போயிட்டு வா. கால் வந்துட்டு வாடா தம்பி. ஒரு கேள்வி கேட்டுக்காப்பா. ஒரு காலத்தில் தொழிலே இல்லைன்னு வந்தேன். இப்போ வரவும் செலவும் சரியாக இருக்குங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்தேன். இப்போ உன் கடனை தீர்க்கணும். தை மாதத்தோட பொறுமையாக இருக்கு. பணம் கிடைக்கும், கடன் தீரும். கண்ணை முடி. என்னை நினச்சிக்கா. கண்ணை முடிக்கா. எல்லாம் வெற்றியாக நடக்கும். போ. கர்மசாமிக்கு மைசூர். கர்மசாமிக்கு மைசூர். மைசூர் பக்தரான மைசூர். கர்மசாமிக்கு மைசூர். மைசூருக்கு அடுத்து திருக்கடையூர். தாப்பனம் பிள்ளையும் மைசூர்.